செல்லம், அழாதடா குட்டிமா. அதான் அம்மா வந்துட்டேல, அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏம்மா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கியே, எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வராம இப்படி வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கியேவா? அடி தீனி பண்டாரமே. அம்மா உயிரோட வந்துட்டேனேங்கிற சந்தோஷத்துல நீ அழல, அப்படியே உங்க அப்பற மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமயே இருக்கியே. ஆமா, நம்ம வீட்டை என்ன லாட்ஜ் ஆக்கிட்டீங்களா? யார் யாரோ இருக்கானுங்க? ஐயோ யார் யாரோ இல்ல, நம்ம பொண்ணோட புருஷன். அம்மகம்மா 2 பேருமா? இல்ல இவர் ஒருத்தர் தான். நான் தான். வணக்கம் மாப்பிள்ள. என்ன கண்ணு, கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கையே கொடுக்கல. என்னவா லூஸ் மாதிரி பேசுற? நீ செத்து போய் உனக்கு திதி குத்துனங்கறாங்க, கல்யாணம் செய்ய எப்படி சொல்ல முடியும்? யார் இவன்? ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கான். இது வந்து இவன் பேரு பாலாஜி. இவன் வந்து எடுபடி சும்மா இருடா. எடுபடி வேலை செய்யறவன் எல்லாம் ஹால்ல நிக்க கூடாது. சோபால உட்காரலாமா? அடி செருப்பால வெளியே நிக்கணும்டா. வந்துட்டேன்ல, எல்லாரையும் முதல்ல கரெக்ட் பண்றேன். கற்பகம், கங்கை ஆத்துல முழுகின நீ எப்படிமா தப்பிச்ச? என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டு எப்படி தப்பிச்சேன்னு என்னையே கேள்வி கேக்குறியா? ஐயோ சத்தியமா நான் உன்னை தள்ளி விடலமா? அப்ப நான் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது யார் என்ன தள்ளி விட்டா? எனக்கு தெரியாதுமா. உன்னை தள்ளி விடுற அளவுக்கு எனக்கு தைரியம் எல்லாம் இருக்குமா? சரி விடியா, நான் தான் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துனேன்ல, என்ன கை கொடுத்து காப்பாத்திருக்கலாம்ல. ஏத்த உங்களை காப்பாத்தாம ஓடி வந்துட்டாரா? ஆமா மாப்பிள, 4 ஆம்பளைங்களை கூட்டிட்டு வரேன்னு ஓடினவர் தான் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. ஐயோ கற்பகம், போனேன், கூப்பிட்டேன், இத்தனைக்கு ஹிந்தியில தான் கூப்பிட்டேன். எல்லாம் போறானுங்களே தவிர ஒரு பய வரலையே. ஹிந்தில என்ன நீ கூப்பிட்ட? ஜாவோ ஜாவோன்னு. யோ ஜாவா ஜாவானா போங்க போங்கன்னு அர்த்தம்யா. அப்ப வாங்கக்கு ஆவோ ஆவோன்னு கூப்பிடுனியா? ஓ ஆவோ ஆவோ ஆவியா போன அந்த அம்மா வந்துருச்சு, இதுக்கு அப்புறம் நான் ஆவோ ஆவோன்னு வாத்துவாயா? யோ யார் அது? இது வந்து இது வேலைக்காரி. வேலைக்காரியா? பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியலையே, வீட்டுக்காரி மாதிரி இல்ல இருக்கா? ஓ, நான் வீட்ல இல்லாத போது சின்ன வீடா உனக்கு செட் பண்ணிட்டியா? ஐயோ நீ வேற, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லனா செட் பண்ணிருப்பேன். ஐயோமா கற்பகம், நான் ஏகபத்னி விரதம்மா. செருப்பாலடி. நம்ம வெளியே எவனம்மா? குடிமா. குடிக்கிறேன். அப்பக்கம்மா என்னடி காஃபி இது? சக்கரையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. என்ன சக்கரை வியாதிக்காரி நடிச்சியா? போ, நல்ல ஸ்ட்ராங்கா நிறைய சக்கரை போட்டு எடுத்துட்டு வா போ. ஐயோ முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஏம்மா தண்ணியில விழுந்த நீ உடனே வீட்டுக்கு வந்திருக்கலாம்லம்மா? இத்தனை வருஷம் எங்கம்மா இருந்தே, என்னம்மா பண்ண? அடி போடி, இன்னைக்கு காலையில தான் நான் கரையே சேர்ந்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கரை சேர்ந்தீங்களா? ஆமா மாப்பிள, கங்கையில விழுந்தேனா கங்கை என்ன அப்படியே கொண்டு போய் யமுனையில தள்ளி விட்டுருச்சு. யமுனை கொண்டு போய் என்ன காவேரியில சேர்த்து விட்டுருச்சு. காவேரியில இருந்து கிருஷ்ணா என்ன அப்படியே இழுத்துக்கிட்டு போய் முல்லை பெரியாறுல தள்ளி விட்டுடுச்சு. முல்லை பெரியாறு வைகைக்கு கை மாத்தி விட்டுடுச்சு. வைகை என்ன அப்படியே பாலாருக்கு பாஸ் பண்ணி விட்டுடுச்சு. பாலாத்துல இருந்து வீராணத்துக்கு போய் வீராணத்துல இருந்து இன்னைக்குதான் வீடு வந்து சேர்ந்திருக்கேன். அத்தை, தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துறது நீங்க ஒருத்தர் தான். ஓ 10 வருஷமா தண்ணி இருந்ததுனால தான் சாம்பார் உண்ட மெதுவடை மாதிரி பொதபொதன்னு ஆயிட்டீங்களா? நல்ல காம்பினேஷன். உங்க புருஷன் தயிர் வடை, நீங்க சாம்பார் வடையா? அம்மா போட வெளியில. அம்மா காஃபி. ஐயோ என்ன இப்படி சக்கரையை அள்ளி கொட்டி இருக்க? ஃபில்டர் மாதிரி இருக்கல்ல, ஒரு ஃபில்டர் காஃபி கூட போட தெரியாதா? எனக்கு என்ன சக்கரை வியாதி வரணும்னு நினைக்கிறியா? பா, வேற ஏதாச்சும் ஒரு மண்ணு வேணாம். போ பா. மாமா, இந்த அத்தை ரொம்ப டெரரா இருக்காங்க. அது தெரிஞ்சுதானே அந்த கங்கை ஆத்துல நான் தள்ளி விட்டேன். நீங்க தான் தள்ளி விட்டீங்களா? ஐயோ மாப்பிள சும்மா இருங்க. என்னையா சொன்ன? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்றாரு. நினைச்சேன் இப்படி உருப்படி இல்லாத வேலையெல்லாம் நீ மட்டும் தான் பண்ணுவேன்னு. அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். தேனு அம்மா வா. மாப்பிள நீங்களும் உள்ள வாங்க. வா மாப்பிள, தேன்மொழி பரிமளத்தை பத்தி கற்பகத்துக்கிட்ட எதையாவது உளறிட போறா, கொஞ்சம் பாத்துக்கங்க. பரிமளமும் கற்பமும் தேன்மொழி கிட்ட உளராம நான் பாத்துக்கிறேன். மேடம் மேடம். யாரு சார்? என்ன குருவாயூர் கோயில் யானைக்கு குறுக்கு அங்கவஸ்திரம் போட்ட மாதிரி ஒண்ணு வருது? இதுவா நாட்டாம பொண்ணு? இருக்கும், அவன் பொண்ணு அவன மாதிரி தானே இருக்கான். இத பாக்குறதுக்கா சுப்பிரமணி வெக்கப்பட்டான்? நியாயமா பயந்து செத்துருக்கணும் அவன். காதலுக்கு கண்ணில்னு சொல்லுவாங்க, ஆனா இது பொண்ணே இல்லையே. என்ன காண்டாமிருகம் ஃபார்வர்ட்ல வருதே. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு என்ன துருன்னு பாத்துட்டு இருக்கிய? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எது வேணாம், ஆனா நான் தான் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்க போற? இதயத்தை.
இதயத்தையா? ஆமா, இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளை கவிதையா தீட்டி அந்த கவிதையை காதல் கடிதமா வரைஞ்சி அதை அப்படியே உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். ப்ளீஸ் டேக் இட் யா. ஐயோ, ஐயோ, பாத்துட்டேன் தாவணியில நீ சூப்பரா இருக்கிற அப்படியே. கட்டையில போறவனே இந்த காரசீவு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். கொடுக்க மாட்டாடா பின்ன. இப்படி தாவணியில சிக்கல் இருந்தீங்க. டேய், நல்லா பாடுறா, பக்கம் இருக்குது. என்ன தைரியம் இருந்தா என்ன பொண்டாட்டி லவ் லெட்டர் கொடுப்பேன். எது இது உன் பொண்டாட்டியா? பின்ன யார் பொண்டாட்டி? உன் பொண்டாட்டியா அவன் காதலிக்கிறான்? என் பொண்டாட்டி அவன்டா காதலிக்கிறது. சுப்பிரமணி. சுப்பிரமணியா? அவன் தான் செத்து போயிட்டானடா. பின்ன இப்படி ஒரு மூஞ்ச காதலிச்சா சாம என்ன பண்ணுவான்? அம்மக்கப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கட்டின பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கலாம்ல? பாவாடை தாவணி வாங்கி கொடுத்துட்டு பாத்துக்கிட்டு பண்ணாட. டேய், அது இன்ட்ரெஸ்டம்டா. என்ற பொண்டாட்டிக்கு நான் பாவாடை வாங்கி கொடுப்பேன், தாவணி வாங்கி கொடுப்பேன், போட்டுக்கிறது குழாய் வாங்கி கொடுப்பேன். குழா வாங்கி கொடுறான், ஆனா வீரான குழாயை கட் பண்ணி கொடு, நல்லா போட்டுக்காந்து. கட்டின பொண்டாட்டிக்கு அவன் லவ் லெட்டர் குடுக்கறான். அவன் கை கால முறிக்காம கதையா பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு புருஷனா? ஏண்டா, கட்டின பொண்டாட்டி என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு புருஷனான்னு கேட்கற அளவுக்கு பண்ணிட்டேடா. அந்த மாதிரிலாம் கேட்கலாமா? வாய்மலே ஒண்ணு போனா என்ன அடியா?